ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, என்னென்ன யோசிக்கிறாய், என்னென்ன யோசிக்கவில்லை என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். அதனால் நீ எதையும் பற்றி கவலைப்படவே வேண்டாம். உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எதையுமே பற்றி யோசிக்காத, எல்லாமே நான் இருக்கேன் மட்டுமே யோசி என்று. ஆனால் அது எல்லாமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறாயா? கிடையாது. அதிக கோபங்கள் வருகிறது, அதிகமான விஷயங்களை யோசிக்கிறாய், நிம்மதியை தொலைக்கிறாய். இதை கேட்டால் நீ எனக்கு நிம்மதியை தாசாயி, நான் எதையுமே யோசிக்காமல் இருக்கிறேன் என்று என்னிடமே சத்தம் போடுகிறாய். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாவற்றையும் தருவதற்கு நான் இருக்கிறேன். உன்னுடைய மனதை குழப்பி, உன்னுடைய மனதை எல்லா விஷயத்திலும் தெளிவுபடுத்த நான் இருக்கும் பொழுது கவலைப்படுவது எதற்காக? நிறைய விஷயத்தை நானும் உனக்காக ஒவ்வொரு முறையும் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கு நான் மட்டும் துணை அல்ல, முருகர் துணை, சிவன் துணை, அங்கு தெய்வங்கள் ஆகிய ஆண் தெய்வம், பெண் தெய்வம் என்று, வாராகி, காளியம்மா என்று அனைத்து தெய்வம் துணையாகத்தான் இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் பணத்திற்கு அவ்வளவு குறை இருக்கிறது, வாழ்க்கையில் சந்தோஷம் அவ்வளவு குறைவாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் எல்லாமே குறைவாக இருக்கும் பொழுது நீ நினைப்பது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தான். என்ன தெரியுமா? ஏன் நமக்கு மட்டும் நடக்குது இதெல்லாம்? நம்மளும் எவ்வளவோ விஷயத்த முயற்சி செய்யறோம். தெய்வம் அதாவது இந்த விஷயத்த சொல்லுங்க, அந்த விஷயத்த செய்யுங்க என்று எல்லா விஷயத்தையுமே செஞ்சாலுமே நமக்கு எதுவுமே நடக்கல என்ற ஒரு வருத்தம் உன்னுடைய மனதில் இருக்கிறது. இது உன்னுடைய மனதில் மட்டுமல்ல, உன்னுடைய இடத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஒரு எண்ணமும் இந்த ஒரு மன உளைச்சலும் இருக்கும். நீயாவது பரவாயில்ல, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் தாங்கிடலாம், எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதுவே உன்னுடைய இடத்துல வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா எப்பொழுதும் உடைந்து மனது உடைந்து தெய்வத்தினுடைய வழிபாடையும் நிப்பாட்டி இருப்பார்கள். அதே நேரம் அவர்களும் ஏதேது தவறான முடிவுகளை எடுத்திருப்பார்கள். அந்த ஒரு அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் என்ற ஒரு விஷயத்தை பார்த்து விட்டார். நல்லது நடக்க வேண்டும் என்று போராடினாய், இப்பொழுது போராடி கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய போராட்டங்கள் எதுவும் வீண் போகாது. உன்னுடைய மன உளைச்சல்கள் எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்ன மாதிரியான விஷயத்தை எதிர்பார்த்து எங்களை தேடி ஓடி வந்தாய். தெய்வத்தை சிறு வயதில் வணங்காத பிள்ளை இப்பொழுது விவரம் தெரிந்த பிறகு வணங்குகிறது என்றால் மனிதர்களுடைய நம்பிக்கை போய் தெய்வம் என்ற ஒன்றுக்கும் நீ வந்துவிட்டாய். இப்படி இருக்கும் பிள்ளையை ஏமாற்றுவது எனக்கு மட்டுமல்ல, எந்த தெய்வத்திற்கும் பிடிக்காது. உன்னுடைய ஆசைகள் என்ன? உனக்கு தேவையான பணமும் உனக்கு தேவையான சந்தோஷமும் கிடைக்க வேண்டும் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயமும் கிடைக்கும். இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையை முடிவெடுத்துக்கொள். இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கை மாறக்கூடிய நேரம். அதனால்தான் இந்த வாக்கு கேட்கிறேன். இந்த நேரம் இப்பொழுது இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது நீ ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை மாறிவிட்டது, நம்முடைய எதிர்காலமோ மாறிவிட்டது. அதாவது இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த நம்முடைய வாழ்க்கையில் இஷ்டமான ஒன்று வரும் நாள் வந்துவிட்டது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் குழம்பிக்கொண்டும் எல்லா நேரமும் தவித்துக் கொண்டும் இருக்கக்கூடாது. அப்படி நீ இருந்தாயானால் அது உன்னுடைய வாழ்க்கையே இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷங்கள் குறைந்துவிடும், இப்படியே இருக்கும். அதனால் நான் உனக்கு சொல்வது, எதையுமே தவறாக நினைக்காது. எல்லாமே மாறும், எல்லாமே உனக்கு அற்புதமாகவே நடக்கும் என்று நம்ப. நிச்சயமாக நல்லதே நடக்கும். கூடிய விரைவில் இன்பங்கள், உன்னுடைய எதிர்காலங்கள் எல்லாமே அந்த இன்பமான ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும். இதுவரைக்கும் இப்படி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு நரகம் போலவே சூழ்ந்து கொண்டு இருந்ததோ, இனி வரும் காலம் இன்பம் மட்டுமே சூழ்ந்திருக்கும் என்பது எந்த ஒரு சிறிய தயக்கமோ இல்லை பயமோ எனக்கு கிடையாது. எல்லாவற்றுக்கும் இன்பமான ஒரு நேரம்
பிறந்து விட்டது. சூழ்நிலைகளானது தப்பு தப்பாகவே உனக்கு செய்தது. அது எல்லாமே உன்னை சுற்றி இருக்கும் தீய சக்திகளான தீய விஷயங்கள் மட்டுமே. நீ எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், வாழ்க்கையில் நல்லது செய்ய வேண்டும் என்று. நான் இப்பொழுது உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். சமீப காலத்தில் ஒருவருடைய வீட்டுக்கு நீ போகும் பொழுதுதான் இந்த விஷயமும் உனக்கு தவறு நடக்க ஆரம்பித்தது. சமீப காலத்தில் ஒருவருடைய வீட்டுக்கு, அதாவது இறந்தவர் வீட்டுக்கு போனான். அங்கு போய் அவர்கள் கொடுக்கும் உணவை சாப்பிட்டார். இறந்தவர் வீட்டுக்கு போனாலே அங்கு உணவு சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய தெய்வத்திற்கு அது ஒத்துக்கொள்ளாது. ஒவ்வொருடைய தெய்வமும் ஒவ்வொரு விதத்தில் ஒற்றுக்கொள்ளும். சில தெய்வத்திற்கு கருப்பணிந்தால் பிடிக்காது, அந்த இடத்தில் கருப்பணியக்கூடாது. அப்படி இருக்கும் இடத்தில் உன்னுடைய தெய்வத்திற்கு மற்றவருடைய இறந்தவர் வீட்டிற்கு சாப்பிடுவது ஒத்துக்கொள்ளாது. ஆனால் அங்கு போய் நீ சாப்பிட்டாய். அது உணவாக இருந்தால் என்ன, தண்ணியாக இருந்தால் என்ன, குடிப்பது தவறு. நீ அங்கு போய் சாப்பிட்டாய். சாப்பிட்டு விட்டு நேராக வீட்டுக்கு வரும் பொழுது தீய சக்தியையும் சேர்த்து இழுத்து கொண்டு வந்து விட்டாய். முதலில் போய் கோவிலில், அதாவது உன்னுடைய குலதெய்வ கோவிலையோ இல்லை மாரியம்மன் கோவில், ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீங்க வேண்டும் என்று, எல்லா கஷ்டங்கள் உன்னை விட்டு போக வேண்டும் என்று முதலில் போய் கயிறை கட்டிவிட்டு வா. ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் கயிறை கட்டிவிட்டு வா. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் கயிறை கட்டிவிடு. எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அந்த கயிறானது கட்டியே இருக்கலாமா, எத்தனை மாசம் கட்டிருக்கணும் அப்படின்னா 48 நாளைக்கு ஒரு தடவை அந்த கயிறை மாத்தணும். அதே கோயில்ல போய் கட்டுவியோ இல்ல வேற கோயில்ல போய் கட்டுவியோ, ஆனா எப்பொழுது என்ன செய்யணும்னா 48 நாள் ஒரு கயிறு கட்டிட்டியா, அன்னைக்கு 48வது நாள் நீ அந்த கயிறை அறுத்துட்டு அடுத்த கயிறு நீ கட்டிக்கலாம். ஒரே கயிறை கட்டிக்கிட்டே இருந்தா அந்த கயிறுக்கான சக்திகளானது குறைய இல்லாமல் போகும். 48 நாளுக்கு பிறகு அந்த கயிறுல எந்த சக்தியுமே இல்லாமல் ஆகிவிடும். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகளை செய்கிறாய். ஆனால் அதை திருத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதற்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டியது இந்த சாயுடைய கடமை. இந்த சாயாகிய நான் உனக்கு எல்லா நேரத்திலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னை மேலே 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 வாழ வைப்பேன். யோசிக்க நிறைய விஷயங்கள் உனக்கு நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ என்று தோன்றும். அதை நினைத்து கவலைப்படாது. நினைச்சு கவலைப்படாம தப்பு செஞ்சுட்டோன்னு உனக்கு புரிஞ்சுட்டுனா அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துவிடும். அதாவது மற்றவர்கள் இருந்தவர்கள் வீட்டில் போய் உணவு சாப்பிடுவது, தண்ணி குடிக்கிறது, இது வேண்டாம், அது ஒத்துக்கொள்ளாது. அதே போல உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய தெய்வத்திற்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை முதலில் செய். உன்னுடைய குலதெய்வம் தான் உன்னுடைய ஆணிவேர். அந்த குலதெய்வத்திற்கு என்ன பிடிக்குமோ அதை செய். வருஷத்திற்கு ஒரு முறை போய் குலதெய்வத்தை பார்த்து விட்டு வாருங்கள். குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு போகும் பொழுது உருண்ட வெள்ளத்தை வாங்கி கொண்டு போய் அங்கு கொடுங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில தவறுகளை செய்யும் பொழுது அந்த தெய்வம் உங்களுக்கு காட்டுகிறது, இது தவறு என்று காட்டுகிறது என்றால் அதை முதல்ல திருத்திக் கொள்ளும்படியே பாருங்கள். நான் செய்வேன், என்னுடைய இஷ்டம், என்னுடைய வாழ்க்கை என்றால் அது உங்களுடைய குலதெய்வத்திற்கு பிடிக்காத பொழுது அதனால் உங்களுக்கு பிரச்சனைகளும் வரும். இந்த சாய் ஆகிய நான் உங்களுக்கு நண்பன், அப்பா, அம்மா, உறவு அனைத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறது என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் உனக்கு முன்பு நடப்பதும் பின்பு நடப்பதும் உனக்கு வந்து அப்பப்போ சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. எல்லா நேரமும் உனக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை அமையும். இனிமேல் கவலைப்படுவதற்கோ கண்ணீரை சிந்துவதற்கோ எந்த ஒரு விஷயத்திற்கும் அவசியம் அல்ல. பொறுமையாக இருங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும். மனதளவில் உடைந்து போய் இருக்கிறார். இந்த உடைந்து போய் இருப்பதெல்லாம் இந்த வயது தேவையே அல்ல. சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயதில் எதற்காக கவலைப்படுகிறார்? சந்தோஷங்களானது வந்து கொண்டே இருக்கிறது. அதை பிடித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்கும் படி எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லிவிட்டேன். இனிமேல் நீ எப்படி நடந்து கொள்வது, எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பது நீதான் முடிவெடுக்க வேண்டும். சதா சர்வகாலமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று பார்த்து கொண்டு வழிநடத்தி கொண்டு உன்னை எல்லா நாளும் சிரித்த முகத்தோடு வாழ வைப்பேன் இந்த சைலண்ட்
ஓம் சாய்ராம்.